தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வதர்மன் ராஜா. இன்று மார்ச் 24 தென்காசி மாவட்ட வானிலை நிலவரம் குறித்து கேரளாவிலிருந்து பதிவு செய்கிறோம். நமக்கு தற்போது மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரையிலான காலகட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் கோடைகாலமாகும். இந்த காலகட்டங்களில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கேரளாவில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது. கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் நம்ம வெப்பநிலை அதிகரித்து காணப்படுறதை பார்க்குறோம். ஏன்னா நமக்கு கிழக்கு திசை காற்று வீசுது. கிழக்கு திசை காற்று வீசுவதன் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை குறைந்து காணப்படுகிறது. அதன் பின்னர் இந்த கடல் காற்றானது உள் மாவட்டங்களை கடந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை அடையும் போது அது வறண்ட காற்றாக வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக உள்ளது. இந்த வறண்ட கிழக்கு திசை காற்றின் காரணமாக கேரளாவிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுறதை பார்க்குறோம். இதே நிலையானது அடுத்த சில வாரங்களுக்கு நீடிக்கும். நமக்கு கோடை மழையை பொறுத்தவரை மார்ச் 1ஆம் தேதி முதல் இன்று வரையிலான காலகட்டங்களில் நம்ம கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஒரு பரவலாக ஒரு நல்ல மழை பதிவாகி வந்ததை பார்க்குறோம். வரக்கூடிய நாட்களில் இன்று மார்ச் 24 அடுத்த 7 நாட்களை பொறுத்தவரை நமக்கு தென்காசி மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். மழையை பொறுத்தவரை பரவலான மழைக்கு வாய்ப்பு இல்லை தற்போதைக்கு. ஏதாவது ஓரிரு நாட்களில் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளை மட்டும் மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு குற்றாலம், செங்கோட்டை, புளியரை பகுதிகள், இந்த பகுதிகளில் ஏதாவது ஓரிரு நாட்கள் மாலை இரவு நேரங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். மற்றபடி மாவட்டம் முழுவதும் ஒரு பரவலான மழையை நம்ம அடுத்த 7 நாட்களுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம மீண்டும் நமக்கு கோடை மழையானது எப்போது தீவிரமடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் மாதத்தில் கோடை மழை தீவிரமடையும். நம்ம ஏப்ரல் மாதத்தில் தான் நமக்கு மாவட்டம் முழுவதும் ஒரு பரவலான மழையை நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த ஆண்டு கோடை மழையானது நம்ம ஏற்கனவே கணித்திருந்தபடி தென்காசி மாவட்டத்தில் சராசரிக்கும் அதிகமான மழை பொழிவை நம்ம இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். இது போன்ற குற்றால நிலவரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்ள தென்காசி லைஃபுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.